ஸோ பழைய நிலையை விட ஒரு அட்வான்ஸ்டான சொசைட்டி தான் முதலாளித்துவது. நம்மளுக்கு அது மாற்று கருத்து இல்லை. என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் வெளியில் வரணும்னு அது வந்து விரும்பும். எது முதலாளித்துவம் என்ன பண்ணனா, ஏன் அப்படின்னா 100 பேர் இருக்கிற தொழிலாளியை 200 பேராக அது மாற்றும். ஸோ பல பேர் என்ன சொல்லணும்னா, பெண்கள்லாம் வேலைக்கு வந்துட்டதுனால தான் வந்து ஆண்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கிறான். என்னன்னா, எப்போவுமே முதலாளித்துவம் வேலை இல்லாமல் ஒரு கூட்டத்தை எப்பவுமே வச்சுட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன். இதில் கூடுதலாக என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால், 100 பேர் வேலை செய்கிற இடத்துல 200 பேரை அதை மாற்றணும் அவன். ஏன்னா அவனுக்கு இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேலை செய்வதற்கான ஒரு பெரிய கூட்டம் தேவை. ஸோ ஒன்று என்ன பண்ணோன்னா, பெண்கள்னு வரும்போது சீப் லேபர் அப்படின்றது வந்து ரொம்ப பேசிக்காகவே என்னென்னா, குறைந்த கூலிக்கு இவங்கள விட கம்மியான வேலைக்கு, என்னென்னா உங்களால் முடியாது, நீங்கள் பண்ண மாட்டீங்க, இதுதான் உங்களுக்குன்ற ஒரு சமூக ஏற்கனவே நம்ம மண்டையில் ஏற்றி வச்சிருக்கு. பெண்கள்னால் இது பண்ண முடியாது, பெண்கள்னால் வந்து ஆண்களை விட வந்து குறைவான பலம் முடியவங்களை திணிச்சு வச்சுருக்கோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கேபிட்டல் முதலாளித்துவம் என்ன பண்ணிங்கன்னா, பழைசில் இருக்கிற எல்லா நாளும் அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கும். ஸோ உங்களால் முடியாதுங்க, உங்களுக்கு வந்து 100 ரூபா தான் சம்பளம், ஆண்களுக்கு 150 ரூபா சம்பளம், நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அல்லது நான் வந்து கையறு நிலையில் இருப்பேன், எனக்கு ஒரு வேலைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அப்போ நான் 100 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வேலை செய்கிறேன்ற அடிப்படையில் பெண்களை போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அது நிறுத்தும். ஸோ அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்த பெண்களை பொதுவெளிக்கு கொண்டு வர முதலாளித்துவம் அந்த பெண்களை குறைந்த கூலிக்கு தான் வேலைக்கு வச்சுக்கும். ஏன்னா அதுதான் அதோட நோக்கமே.